ஏல லாலா, உன்னை வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். இங்க என்னடா பண்ற? அது யார் விட்டா செல்லு? உங்க அப்பாவோடதா? தெரியாம தூக்கிட்டு வந்துட்டியா? இரு உங்க அம்மாட்ட சொல்றேன். வாடா லல்லு, என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வர? ஒரு நிமிஷம் இரு, டொனால்ட் ட்ரம்புக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன், பேசிட்டு வரேன். இதான் ஒரு பொழுது நிப்பேன், அவன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. சரி, அப்படி உங்க டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாங்க? ஏல கொஞ்ச நேரம் சும்மா இரு, நான் பேசிட்டு வரேன். வாத்தியாரே, எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? ஜெயிச்சதுக்கு அப்புறம் கண்டுக்கவே மாட்டீங்க பத்தியா? எவ்வளோ ஹெல்ப் பண்ண ஜெயிச்சதுக்கு. சரி விடுங்க. சரி, கிளைமேட் எப்படி இருக்கு? உங்க ஊர்ல இல்ல, எங்க ஊர்ல தான். நல்லா இருக்கா? என்ன கிளைமேட்டை பத்தி எல்லாம் கேக்குறேன்? ஏல கொஞ்ச நேரம் ஓட்டா சும்மா இரு, ட்ரம்ப் பேசுறாருல. ட்ரம்ப் என்ன செக் பண்ணீங்களா? அப்படியா? ஐயோ, நம்ம ஊர்லயா? சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க இங்க பார்த்து நல்ல புள்ள வீட்டுல சந்தோஷமா இருங்க. என்னடா புள்ளி பேல என்ன சொல்றாரு உங்க ட்ரம்ப்? கொஞ்ச நேரத்துல இப்ப பனிமலை பெய்ய போதான். போய் நம்ம பசங்க எல்லாம் அண்டா குண்டா எல்லாத்தையும் அள்ளிட்டு வர சொல்லு. அள்ளி போட்டு ஐஸ்கிரீமை திங்கிறோம் இன்னைக்கு. ஐஸ்கிரீமா? என்ன சொல்ற? கவுசர் பாக்கெட்டுல ஐஸ்கிரீம் வச்சிருக்கியா? ஐஸ்கிரீம் மழை பெய்ய போதான். டொனால்ட் ட்ரம்ப் பேசினார்ல, அவர் தான் சொன்னாரு, தம்பி உங்க ஊர்ல ஐஸ்கிரீம் மழை பெய்ய போகுது, பாத்துப்பா, கொஞ்சமா சாப்பிடுங்க அப்படின்னு. ஏண்டா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா? ஒரு நாளைக்கு எவ்வளவு போயிடாண்டா சொல்லுவேன். நம்ம ஊர்ல எப்படா ஐஸ்கிரீம் மழை பெய்யும்? நம்ப மாட்டியல. என்னோட சிஷ்ய டொனால்ட் ட்ரம்பே ஃபோன் பண்ணி சொல்றாப்ல, அதுவே நம்ப மாட்டிய. என்னத்த சொல்றது, லாலாவெல்லாம் அமெரிக்கால இருக்க வேண்டியது. உங்க ஊர்ல வந்து இப்படி இருக்கேன். இப்ப மட்டும் ஐஸ்கிரீம் மழை பெய்யாம இருக்கட்டும். இருடி, ஸ்கூல் ஃபுல்லா உன்னைய பத்தி சொல்லி உன்னை அசிங்கப்படுத்தல. இருக்கிற